கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ரோமர் எழுதின நிருபம் 12:11 வாசிக்க கேட்போம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான குடும்பங்கள் யாவரும் கர்த்தரினோடு ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை பேச போகிறார் என்கிற மனநிலையில் கர்த்தருடைய வார்த்தையை மிக கூர்ந்து கவனித்தால் செய்திக்கான இந்த நேரத்தில் ஏதோ ஒரு பகுதியில் மெய்யான தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சீனாய் மலையில் கர்த்தர் பேசுகிற அந்த மகிமையான குரலை இஸ்ரவேலின் ஜனங்கள் கேட்டது. அந்த பாக்கியம் இன்றைக்கும் நம்முடைய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே மிகுந்த வாஞ்சையோடு இது தேவனோடு கூட பேசுகிற நேரம். வாலிப பிள்ளைகள் எல்லாம் விசுவாசிங்க, கர்த்தரனோடு கூட பேச போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை என்னோடு கூட பேச போகிறார். அந்த உணர்வோடு கூட, அந்த சிந்தையோடு கூட, அந்த வாஞ்சையோடு கூட நீங்க இருங்க. உள்ளுக்குள்ளே ஆண்டவரோடு பேசுங்க. நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க. அப்பாவினுடைய என்ன விருப்பம் அதை என்னோடு கூட பேசுங்க அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் என்னுடைய நாவில இருந்து உங்களுக்கான வார்த்தையை ஆண்டவர் நிச்சயமாய் கொண்டு வருவார். அந்த வார்த்தை உங்களை அதிகமாய் பலப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவர் சபைக்கு நிருபத்தை எழுதுகிறார். என்றைக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் சபைக்கு, ஆதி சபைக்கே ஆண்டவர் அசதியாயிருக்காதுங்க, ஜாக்கிரதையாயிருங்க என்று ஆண்டவர் சொல்லுவார். ஆனால் இந்த வார்த்தையின் தீவிரம் குறைந்து போகல, இந்த வார்த்தையின் தீவிரம் கூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தையை இவ்வண்ணமாய் எழுதுவாரானால் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆகையினால நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையினுடைய தாக்கமும் தீவிரமும் அன்றைக்கு இருந்ததை விட 2000 மடங்கு இன்றைக்கு அதனுடைய ஆமென் தாக்குதல் மிக அதிபயங்கரமாக இருக்கிறது. அதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுங்க. நாம் கடைசி நாட்களில் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவர் அன்றைக்கு சொன்னதை காட்டிலும் அதே வார்த்தை இன்றைக்கு வாசிக்கும் போது இதனுடைய வல்லமை குறைந்து போகல, இதனுடைய அர்த்தங்கள் குறைந்து போகல. இதை நாம அதிகமாய் புரிந்து கொள்ளணும். அன்னைக்கு இருந்தவர்கள் கேட்டதை விட இன்றைக்கு இருக்கிறவர்கள் கேட்கும்போது இந்த வார்த்தைக்கு அதிக தீவிரமாய் நீங்கள் கீழ்ப்படியும்படி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். எல்லாமே கர்த்தருக்குரிய காரியத்துல நாம அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்கும்படி ஆண்டவர் ஆதி சபைக்கு இந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நான் தேவனுடைய காரியத்தில், ஊழியத்தில், ஆண்டவருடைய வசனத்தில், ஆண்டவருடைய உபதேசத்தில், சத்தியத்தில் நான் அசதியாய் எந்தெந்த இடத்துல இருக்கிறேன், எந்தெந்த காரியத்தில் இருக்கிறேன் என்கிறதை இன்றைக்கு நாம் சோதித்து அறிந்து அந்த காரியத்திலெல்லாம் நாம் மாறப்போகிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் மாறுவோம் என்கிறதை ஆண்டவர் நினைத்துதான் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ கர்த்தருக்குள்ளாய் வாழுகிற தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க, தேவனுக்குள்ளாக கவனிங்க, தேவ பக்திக்குள்ளாய் கவனிங்க, தேவனுடைய வசனத்திற்குள்ளாய் உங்களையும் உங்க வாழ்க்கையும் கவனிங்க. நான் எந்தெந்த காரியத்துல எல்லாம் நான் தீவிரம் காட்டுகிறேன், எந்தெந்த காரியத்துல எல்லாம் நான் தீவிரமாகவே இல்லை, ஏதோ சாதாரணமாக கடமைக்காக பேருக்காக நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்கிறதை நீங்க இன்றைக்கு உங்களை நீங்களே சோதித்து பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? புரிகிற மாதிரி கேட்டா நிச்சயமாய் புரியும். ஆமென். இந்த வார்த்தைக்கு முன்பதாக நான் மாறணும் என்கிற தாகத்தோடு கேட்டால் இந்த வார்த்தை உங்களை மாற்றும்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். பாமி பட்டணத்தில் வாழ்ந்த நான் ஒரு காரியம் இன்னைக்கும் நினைத்து பார்ப்பேன். பல இடங்களில் நிற்கும் போது இன்னைக்கும் யோசித்து பார்ப்பேன். என்ன அப்படின்னா, அங்கே உள்ள ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் நின்னா மக்கள் பஸ்ஸிலேருந்து வேகமாக இறங்கி ஸ்பீடாக நடந்து வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவாங்க. ஸ்பீடாக பிளாட்ஃபாரத்தில் ஓடுவாங்க. ஸ்பீடாக ட்ரெயினில் ஏறுவாங்க. அடுத்த ஸ்டேஷனில் இறங்குகிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பீடாக இறங்கி ஸ்பீடாக ஓடி ஸ்பீடாக வெளியே வந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் அசதி இருக்காது, தீவிரம் இருக்கும். அல்லேலூயா. இங்கே யாரையாகிலும் அப்படி பார்த்தது உண்டா அப்படின்னா கிடையாது. அன்னைக்கு ஒரு ஓனர் சொல்றாரு, வேலைக்கு வச்சிருக்கோம், அவனை நான் வேலைக்கு வச்சிருக்கிறேனா இல்லை அவன் தான் என்ன வேலைக்கு வச்சிருக்கிறானான்னு ஒன்றுமே தெரியல, ஒன்றும் சொல்ல முடியல. சொன்ன அவ்வளோதான். ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இன்னும் சொல்ல முடியாது. சம்பளமும் அவன் இஷ்டம், வேலைக்கு வர்றதும் அவன் இஷ்டம், போகிறதும் அவன் இஷ்டம். இந்த ஒன்றும் அவசரம் முடிச்சுட்டு போயான்னு சொன்னால் போதும். எங்களுக்கு வீடு இல்லையா, எங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளை இல்லையா, எங்களுக்கு வேற வேலை இல்லையா, இப்படியே பேச ஆரம்பிச்சிருவான். ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாவற்றிலையும் எல்லாரும் ஒரு சோம்பல், ஒரு சோர்வு, இதை நம்ம பார்க்கிறோம். அது வேலைகளில் மாத்திரமல்ல, தொழில்களில் மாத்திரமல்ல, அந்த காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அதே அசதி இருக்கிறது. ஒரு தீவிரமாக இல்லை. நாங்கள் பில் புக்கில் வரக்கூடிய நம்பர், அது ஒரு சின்ன மிஷின் இருக்கும், அதை வச்சு அடிப்போம். கரெக்டாக அடிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா சிலர் அடிக்கும்போது 1 மணி நேரத்துக்கு 2000 நம்பர் அடிப்பாங்க. ஆனால் அதே நம்பரை சிலர் இருக்கிறாங்க 1 மணி நேரத்தில் 6000 நம்பர்ஸ் அடிப்பாங்க பில் புக்கில். தீவிரமாக வேலை அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்துக்கு வர மாட்டாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை 1000 நம்பர் அடிப்போம், 1000 நம்பருக்கு இவ்வளோ சேலரி பேசிட்டு அவங்க வேலை செய்கிறத பார்த்தீங்கன்னா மாதம் சம்பளம் வாங்குறவெல்லாம் கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளோ தீவிரமாக இருப்பாங்க. ஸோ வேலைகளில் சிலருக்கு இருக்கிற தீவிரம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிலருக்கு இருக்கிற தீவிரம் இன்னைக்கு அநேகருக்குள்ளா இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. இனி காலம் செல்லாது. ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நாம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெபத்தில் காட்டக்கூடிய அசதி, வேத வாசிப்பில் காட்டக்கூடிய அசதி, தனி ஜெபங்களில் காட்டக்கூடிய அசதி, உபவாச ஜெபம் ஆராதனைகளில் நாம காட்டக்கூடிய அசதிகள், இதெல்லாம் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் அசதியா இருக்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்க நல்லா ஜெபித்தாலும், நீங்க அதிகமா ஜெபித்தாலும், ஆனா ஏதோ ஒரு அசதியோடு இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். வேதத்தை வாசிக்கிறதுல ஏதோ ஒரு அசதி இருக்கிறது, ஜெபிக்கிறதுல ஏதோ ஒரு அசதி இருக்கிறது, சபை காரியங்கள் ஊழிய காரியங்கள்ல ஏதோ ஒரு அசதி இருக்கிறது. அந்த அசதி எல்லாம் இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிற நம்மளை விட்டு மாற வேண்டும் என்று பரலோகத்தின் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. அப்போ தேவனுடைய காரியத்துல எதெல்லாம் நீங்க செய்கிறீர்களோ அதிலெல்லாம் மிகுந்த ஜாக்கிரதை உங்களுக்குள்ளாய் வரும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜாக்கிரதை. அசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும், தீவிரமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரத்துல எங்கேயாவது அலைச்சல், வெளியே போயிட்டு வரோம், ஒரே அலைச்சல், ஒரே வேலை, ஒரே டென்ஷன் அப்படின்னா கர்த்தருக்கு செய்கிற துதி, கர்த்தருக்கு முன் செய்கிற ஜெபங்கள், ஆவியில நிரம்புகிறது, வேத தியானம், வேத வாசிப்பு, கர்த்தருக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற காரியம், இதிலெல்லாம் நிறைய பிரேக் ஆகுகிறது. நான் சொல்லுகிறேன், தீவிரமாயிருங்கள். பவுலையும் சீலாவையும் அடித்து காயப்படுத்தி தொழுமரத்தில் கட்டி சிறைச்சாலைக்குள்ளாய் போட்டு பூட்டினாலும் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஜெப வேளை இருந்தது. முழித்து கொண்டார்கள், விழித்து கொண்டார்கள், அசதியாய் ஜெபிக்கல. அந்த மற்ற சிறைக்குள்ளாக இருக்கிறவர்கள்
கேட்கிற மாதிரி தேவனை பாடி துதித்து ஜெபத்தை ஆரம்பித்தார்கள். கர்த்தர் பார்த்தார், வல்லமை இறங்கி வந்தது. சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை அது அசைய பண்ணினது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இதற்கு முன்பதாகவும் அநேக முறை ஜெபித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமை பார்க்க முடியல, அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை பார்க்க முடியல, அப்படிப்பட்ட கட்டுகள் உடைந்து போகிறதை அவர்கள் பார்க்கல. ஆனா அன்னைக்கு நடந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறது? நீங்க தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க. போன வருஷம் ஜெபித்தீங்க, போன மாசம் ஜெபித்தீங்க, போன வாரம் ஜெபித்தீங்க, எந்த மாற்றமும் இல்லை. ஆனா ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. துதி மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. உபவாசம் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. போன மாசம் ஜெபித்த ஒண்ணு நடக்கல, போன வாரம் ஜெபித்த ஒன்னையும் பார்க்க முடியல. ஆகையினால நீங்க அசதியா இருக்கிறீங்க. அப்படி இருக்காதிருங்க. போன வருஷம் செய்த ஜெபத்திற்கு வேணாம் ஒரு மாற்றமும் ஒரு அசைவும் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார், இன்றைக்கு நீ செய்கிற ஜெபம் நிச்சயமாய் ஒரு பெரிய அசைவை குடும்பத்திற்குள்ளாய் கொண்டு வரும், உங்களுக்குள்ளாய் கொண்டு வரும், உங்க தேசத்திற்குள்ளாய் கொண்டு வரும், உங்க சபைக்குள்ளாய் கொண்டு வரும் என்று தேவன் எதிர்பார்த்து உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நாம செய்கிற ஜெபத்துல ஒரு பெரிய அசைவு வரப்போகிறது, உங்க குடும்பத்துல வரப்போகிறது. நம்புறீங்களா? சில நேரத்துல ஜெபத்துல நமக்கு ஏன் சோறு வருகிறது அப்படின்னா இதனாலதான் வருது. ஜெபம் பண்ணே ஒண்ணு நடக்கல, ஜெபம் பண்ணே ஒண்ணு நடக்கல. அதான் அற்புத ஊழியம் செய்த ஓரல் ராபர்ட் அவர்களிடத்துல டிவி சேனல்ல இருந்து பேட்டி எடுத்தாங்க. உங்களிடத்துல நோயாளியாய் வந்தாங்க, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணாங்க, நீங்களும் நல்லா ஜெபம் பண்ணீங்க, சோகமாகல, இறந்துட்டாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். நம்மளை கூப்பிட்டு ஒரு ஆள் இப்படி சொன்னா நாம் என்ன சொல்லுவோம்? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல இவன்ட்டு அப்படின்ன மாதிரி. பின்ன ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கேட்குற கேள்வியெல்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட பேசச்சில கொஞ்சம் யோசித்து தான் பேசுவாங்க. அதனால பெரும்பாலும் எழுதி வச்சுட்டு அங்கே வந்து நிற்கிறது, கரெக்டாக சொல்லணுமே அப்படின்ட்டு. அவர் சற்று யோசிக்காம இறந்துட்டாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ண போயிடுவேன் அப்படின்னாராம். எத்தனை பேருக்கு புரியுது? சரி, அடுத்த ஆளுக்கும் ஜெபம் பண்ணுறீங்க, சுகமாகலை, என்ன செய்வீங்க? சற்று யோசிக்காம அவர் சொல்ற, நான் அதுக்கு அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்ண போயிடுவேன். அவர் சொன்னாரு, இப்படி சொன்னா எப்படி? நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் ஆகுமா? அவர் சொன்னாராம், ஜெபிக்கிறது என் வேலை, விடுவிக்கிறது அவர் வேலை. என் வேலையை நான் தொடர்ந்து செய்வேன். என் வேலையை செய்கிறதுல நான் அசதியா இருக்க மாட்டேன். மாற்றம் வருது வரல, அது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா மாற்றத்திற்காக தான் நான் ஜெபிக்கிறேன், விடுதலைக்காக தான் நான் ஜெபிக்கிறேன், அற்புதத்திற்காக தான் நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்யணுமோ, யாருக்கு செய்யணுமோ அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய இரக்கத்தின்படி அவர் செய்வார். ஆனா என் வேலையில நான் கொஞ்சம் கூட தொய்ந்து போக மாட்டேன். நான் தேசம் தேசமா போவேன், ஜனங்களுக்குள்ளாக நான் போயிட்டே இருந்து நான் ஜெபித்து கொண்டே இருப்பேன். அது என் மேல விழுந்த கடமை. ஹல்லேலூயா. ஜெபிக்கல ஒன்றும் நடக்கலைன்னு மாத்திரம் நினைக்காதுங்க. ஜெபிக்கல மாற்றம் வரலன்னு நினைக்காதுங்க. உங்க ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஜெபத்தில் இருக்கும்போது தான் காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் ஒரு ஃபோனு கூட வராது. இருந்து கொஞ்ச நேரத்தில் வரும் பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைன்னா கம்பெனியில் இருந்து ஆகிலும் வரும். இப்பெல்லாம் அடிக்கடி வருது. வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஆசையா? ஆமாம், அது டெய்லி 4 நேரம் வருது. அந்த 4 நேரமும் ஜெபத்தில் இருக்க சில தான் வரும். ஆண்டவரோடு இருக்கும்போது கம்பெனிக்காரனுக்கு தெரியுதோ இல்லையோ, நான் கர்த்தரோடு இருக்கிறத பிசாசுக்கு தெரியும். யார் அனுப்பணுமோ கரெக்டாக அனுப்புவோம். சில நேரத்தில் யாருக்காகிலும் ஃபோன் பண்ணுவேன், அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் 5 நிமிஷம் என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கட் ஆகும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, பிசாசு பையன் நம்மளை போய் இந்த நேரம் பயன்படுத்திட்டானே, நம்ம எல்லாம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யாரையாகிலும் ஒருவரை ஏவி ஃபோன் பண்ண வச்சு, காரணம் ஜெபத்தில் இருக்கிற தீவிரத்தை குறைக்கும்படி, ஜெபத்தில் இருக்கிற ஒரு மனதை கெடுக்கும்படி, ஜெபத்திற்கு விரோதமா அவ்வளோ போராடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அசதியா இருக்காதுங்க, ஜாக்கிரதையா இருங்க,
ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில் அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. நான் மறுபடியும் சபைக்கு ஞாபகப்படுத்துகிறேன். போன வருஷம் நிறைய பேர் செய்தீங்க கர்த்தருடைய ஊழியத்தை. கிராமங்கள் தோறும் என்னிடத்துல ட்ராக்ஸ் வாங்கிட்டு போய் கொடுத்தீங்க. கண்டிப்பாக மாசத்துல ஒரு முறையாகிலும் செய்யுங்க. ஹல்லேலூயா. அதில் அசதியாக இருக்காதுங்க. ஆமேன். ஆமாம், உங்களை கொல்ல மாட்டாங்க, உங்களுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய மாட்டாங்க. நீங்க அதை விட்டு விட்டீர்கள். ஒரு பொருத்தனையாக வருஷந்தோறும் விரதம் இருந்து மாலை போட்டு வேஷம் போட்டு எத்தனையோ ஊர்களுக்கு போய் தர்மம் எடுத்து சாமிக்கு படைக்கிறாங்க, வருஷந்தோறும் செய்கிறாங்க. பலனை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க எவ்வளவோ செய்கிறாங்க. என் பிள்ளைக்கு ஒரு சுகம் வந்துடட்டும், என் குடும்பத்திற்கு ஒரு விருத்தி வந்துடட்டும். நான் சொல்லுகிறேன், வெக்கமே படுறதில்லை, வெக்கமாகவே நினைக்கிறதில்லை. அவங்க போட்டு போகக்கூடிய சில வேஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியலை. பைத்தியக்கார மாதிரி ஒரு வேஷம் இருக்கு, பிச்சைக்கார மாதிரி ஒரு வேஷம் இருக்கு. சந்தோஷமா போட்டுட்டு எத்தனை தெரிஞ்சவங்க பார்ப்பாங்க, அல்லேலூயா, எத்தனை சொந்தக்காரங்க பார்ப்பாங்க. இதில் ஆண்கள் பெண்கள் வேஷமா போடுறாங்க. தாவணி கட்டிட்டு சாரி உடுத்துட்டு அவங்களால முடியுது. அவங்க தெய்வத்திற்கு அவங்களால இதெல்லாம் செய்ய முடியுதுன்னா, இரத்தத்தை சிந்தினவருக்கு, ஜீவனை கொடுத்தவருக்கு உங்களால எவ்வளோ செய்ய முடியும், எவ்வளோ செய்யலாம். அவர் ஜீவனோடு இருக்கிறார். நான் செய்கிற ஊழியம் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்களும் அதை செய்யணும். மாசத்துல ஒருக்கா, இத்தனை பேருக்குன்னு இல்லை, கொஞ்சமாகிலும் ஏதாகிலும் புக்ஸ், ஏதாகிலும் வசனம் சபையில் நிறைய வாங்கி வச்சிருக்கோம். அல்லேலூயா. ஆமாம், என் மனைவி சொல்லுவா, எங்கே பார்த்தாலும் ட்ராக்ஸாக தான் இருக்குது வீட்டில், கட்லிங்கில் தூக்குற அங்கேயும் வாங்கி வச்சிருக்கிய, இனி ஒரே அடியாக தீந்த பிறகு வாங்க. ஆமாம், நான் கிடைக்கிற இடத்தெல்லாம் வாங்கி வச்சுக்குவேன். அல்லேலூயா. ஆமாம், தீந்துடக்கூடாது, வேற பல வாய்ப்பு இருக்கும்போது வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதை தேவனுடைய பிள்ளைகள் செய்யுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நம்புறீங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிச்சயமா நீங்க பார்த்துட்டே இருங்க, உங்க அடையாளங்கள் மாற போகிறது. ஹல்லேலூயா. இருப்பிடம் மாற போகிறது, உங்க ஸ்தானங்கள் மாற போகிறது. ஆண்டவர் பேசின அதே வார்த்தையை நான் தீவிரமாய் உங்களோடு கூட மறுபடியும் பேசுகிறேன். ஏசப்பாவின் மகிமை உள்ள நாமத்தினால மாற்றங்களை கர்த்தர் தர சித்தமாயிருக்கிறார். இன்னைக்குள்ள சூழ்நிலைகளை பார்க்காதுங்க. இன்னைக்கு கொஞ்ச நாள் ஆண்டவர் மற்றவர்கள் பேசுகிற மாதிரி நம்மளை வச்சிருப்பார், மற்றவர்கள் வித்தியாசமா பார்க்கிற மாதிரி நம்ம நிலையை வைத்திருப்பார். ஆனா நிரந்தரம் அல்ல. இந்த தரித்திரம் எனக்கு நிரந்தரம் அல்ல, இந்த நெருக்கங்கள் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, இந்த சிறுமைகள் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல, இந்த நிந்தைகள் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அதி சீக்கிரமாக உங்க அடையாளங்கள் மாறும் என்று ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். நிச்சயமாய் மாற்றங்கள் வரும். போன வருடங்களில் வராமல் இருந்திருக்கும், நிச்சயமாய் இந்த வருடத்தில் வரும். கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதுங்க. சில வாய்ப்புகள் வந்திருக்கும், நழுவி போயிருக்கும். சில வாய்ப்புகள் வந்திருக்கும், ஏமாற்றம் தான் மிச்சமா இருந்திருக்கும். சில வாய்ப்புகள் வந்திருக்கும், பிரயோஜனம் இல்லாம போயிருக்கும். ஒரு வாய்ப்புல நீங்க ஏமாந்து இருக்கலாம், 2 வாய்ப்புல ஏமாந்து இருக்கலாம், 3 வாய்ப்புல ஏமாந்து இருக்கலாம். ஏமாற்றத்தையே பலனாக தராமல் நிறைவான ஆசீர்வாதத்தையே உனக்கு பலனாய் கொடுக்க உன் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவர் மறக்க மாட்டார். ஏதாகிலும் செய்யுங்க. ஒரு பொருத்தனையாக மாசத்துல கொஞ்சம் பேருக்காகிலும் இயேசுவை சொல்லணும், இயேசுவை சொல்லணும். இப்படிதான் சொல்லணும்னு இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நான் பல விதத்துல ஏசப்பாவை அறிவிக்கிறதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்.
ஸ்டிக்கராக கூட ஒட்டலாம், கையில் கொடுக்கிற துண்டு பிரதியை கொடுக்கலாம். தன்னுடைய கட்சிக்காக துண்டு பிரதியை கொடுக்கிறாங்க, கொள்கைகளை கொடுக்கிறாங்க. நீங்க இயேசுவினுடைய சித்தத்தை ஜனங்களுக்கு கொடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, இதெல்லாம் மனதார செய்யுங்க. தேவன் அதெல்லாம் பார்க்கிறார். எனக்காக என்ன செய்கிறார்கள்? இந்தியா தேசத்தில் 144 கோடி ஜனங்கள் வாழுகிறார்கள். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல ஜனங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கிறார்கள். உங்கள் நடுவில் நிற்கிற நானும் என்னுடைய குடும்பமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு ஒருவரை தான் நான் காரணமாய் கை காட்டுவேன். அவர்தான் என் இயேசு, அவர்தான் என் இரட்சகர். இல்லைன்னா என்றைக்கே மரித்து போயிருப்போம். நாங்க நம்பி இருந்த எல்லாரும் கைவிட்டார்கள். நாங்க நம்பி இருந்த எல்லா தெய்வங்களும் கைவிட்டது. ஒரு முறை கூட ஆராதிக்காத, ஒரு முறை கூட கனம் பண்ணாத ஒரு இயேசு எங்களை தேடி வந்தார். அவர் எங்களை சுகமாக்கினார், அவர் எங்களை காப்பாற்றினார், அவர் எங்களை விடுவித்தார். இல்லைனா என்னைக்கோ எங்க வீட்டில் விளக்குகள் அணைந்து போயிருக்கும். ஹல்லேலூயா. சேவனை கட்டுகளை உடைத்தார், பிசாசின் கட்டுகளை உடைத்தார், வியாதியின் கட்டுகளை உடைத்தார். இன்றளவும் வாழ்ந்து இருக்கும்படி, விளக்கு அணைந்து போகாதபடி இன்றைக்கும் அவர் எரிய செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஒருவர் தான் காரணம் என்று சொல்லுவேன். அவர்தான் இயேசு, 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 அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் வட இந்திய பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு இயேசு இல்ல. மந்திரவாதிகளை நம்புகிறார்கள், பாபாக்களை நம்புகிறார்கள், குருக்களை நம்புகிறார்கள். தீர்வுக்கு, விடுதலைக்கு ஒரு முறை நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு சகோதரி நதி ஓரத்தில் கதறி கதறி அழுதார்கள். யாரும் கண்டுக்கிடல. வட இந்தியர்கள் நம்மள மாதிரி எல்லாம் இல்லை. நம்மளாவது ஒரு ஆளு கீழே விழுந்து அடிபட்டா ஒரு போட்டோ வச்சு எடுக்க கிட்ட போவோம். வட இந்தியாவில் அதுவும் இல்லை. பயங்கரமா அழுறாங்க, யாரும் கண்டுக்கல. தமிழ்நாட்டில இருந்து மிஷினரியா ஊழியம் செய்ய போன ஒரு தேவ ஊழியர் கிட்ட போனார். அழாதம்மா, உன் பிரச்சனை இயேசு மாற்றுவார். ஹல்லேலூயா. இயேசுவை போல ஒரு தேவன் இல்லை. மனுஷனால முடியாதுதான், இயேசுவால முடியும். இன்னைக்கு உலகத்துல அதிகமான பேர் இயேசுவை தேடுகிறார் என்றால் அவரால் மட்டும்தான் அற்புதத்தை செய்ய முடியும். இன்னைக்கு அநேகர் தேடி அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாந்திரிக கட்டா இருக்கட்டும், சாபக்கட்டா இருக்கட்டும், இயேசுவால மாற்ற முடியும். சொல்ல சொல்ல ஒரு கட்டத்தில் அழுக குறைஞ்சது. இயேசுவால எல்லாம் முடியும். தெளிவா சுவிசேஷத்தை சொல்லும் போது ஆக்ரோஷமா அந்த பெண்மணி அவருடைய காலரை பிடிச்சு, அரை மணி நேரம் முன்ன வந்திருக்க கூடாதா? அரை மணி நேரத்துக்கு முன்பதாக வந்து இயேசுவை சொல்லியிருக்க கூடாதா? இவருக்கு ஒண்ணுமே புரியல. அவள் சொன்னாள், ஒரு மந்திரவாதி, ஒரு ஜோசியக்காரன் வீட்டில் வந்து ஜோசின்னு சொல்லிட்டு, மந்திரம் சொல்லிட்டு, வீட்டில் வந்து அக்னிகுண்டம் வளர்த்து அவர் சொன்னார், இந்த வீட்டில் இருக்கிற அவ்வளோ பிரச்சனைக்கும் உனக்கு பிறந்திருக்கிற இந்த ஆண் பிள்ளை தான் பிரச்சனை. ஒன்று இந்த பிள்ளை சாகணும், இல்லைன்னா உன் கணவன் சாகணும். மிஷினரி என்ன சொன்னார்? நீ சாக வேண்டாம், உனக்காக ஒருவர் செத்து இருக்கிறார். நீ ஜீவனை கொடுக்க வேண்டாம், உனக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர்தான் இயேசு. அவரிடத்துல வா. ஓ மேல வரக்கூடிய ஆக்கினை எல்லாம் அவர் சிலுவையில தன் மேல ஏற்றுக்கொண்டு, பாவம் அறியாத அவர் தன்னையே பாவமாக்கினார், சாபமாக்கினார். அவள் சொன்னாள், அவருடைய வார்த்தை கேட்டுட்டு, குழந்தையா கணவனா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் நம்ம 25 வயசுல 27 வயசுல சில பெண்களுக்கு திருமணம் முடிகிறது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 வயசுலேயே முடிஞ்சிடும், 15 வயசுலேயே முடிஞ்சிடும். சில இனங்கள் இருக்கிறது, அந்த பெண் பிள்ளைகள் வயசுக்கு வரக்கு முன்பதாக திருமணம் பண்ணி கொடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம். அப்படியெல்லாம் இருக்கு, கலாச்சாரம் இது நிறைய இருக்கு.
இப்போ அந்த பிள்ளை சின்ன வயசு பிள்ளை, 15-16 வயசு ஆகுது. இன்னும் எத்தனையோ வருஷம் வரைக்கும் வாழ வேண்டியது இருக்கு. கணவனா பிள்ளையான்னு கேட்டா கணவன் தான். பிள்ளை வச்சு என்ன செய்ய? தாய் வீட்டுக்கு திரும்ப முடியாது, அங்கேயும் சரியான சாப்பாடு இல்லை. பிள்ளையை தூக்கி அந்த நதியில் அவர் சொன்ன மாதிரி போட்டார். அடுத்த அரை மணி நேரம் கழிச்சு இவர் போய் இயேசுவை சொல்றார். ஹல்லேலூயா. இதே போல எத்தனையோ பேர் மூட நம்பிக்கையினால குழந்தைகளை நரபலி கொடுக்கக்கூடிய சம்பவம் இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிறது. மந்திரவாதிகள் விடுவிக்கிறோம் என்று சொல்லுகிற பெயர்ல மனைவியை வஞ்சிக்கிறது, வாலிப பிள்ளைகளை வஞ்சிக்கிறது. அவ்வளவு அநியாயம் வட இந்தியாவில் நடக்கிறது. யார் போவா? இயேசு தேவை. எல்லாருடைய வாழ்க்கையில இயேசு தேவை. எங்க வாழ்க்கையில நாங்க இயேசுவை அறியாமல் இருந்திருந்தா, உயிரோடு தான் போகணும்னு வைச்ச சேவனை உயிரையே கொண்டு போயிருக்கோம். ஒருவர் உயிரை கொடுத்திருக்கிறார். அவர் தன் உயிரை தந்து எங்க உயிரை மீட்டார். அவர்தான் இயேசு. இந்த சுவிசேஷம் எத்தனையோ பேருக்கு தேவை. ஹல்லேலூயா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கஷ்டம் வரக்கு முன்பதாக ஒரு தேவனை ஆராதிப்பார்கள். இது எங்க குலம், எங்க சாமி, எங்க குடும்ப கோயில், எங்க குல தெய்வம் என்று. நெருக்கம் அதிகரிக்க எந்த தெய்வத்தால காப்பாற்ற முடியுமோ, எந்த தெய்வத்தால் அற்புதம் செய்ய முடியுமோ செஞ்சா போதும் அப்படிங்கிற நிலைக்கு நாங்கள் ஒரு நாள் இருந்தோம். அப்படி ஓடின இடம்தான் நூற்றுக்கணக்கான இடம். அப்படி போகும்போது ஒரே ஒரு இடத்துல நாங்க காப்பாற்றப்பட்டோம். எங்க தகப்பனை கர்த்தர் விடுவித்தார், தாயை கர்த்தர் விடுவித்தார். பயங்கர பாவ சேற்றில் இருந்த என்னை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக படிப்பறிவே இல்லாத என்னை கர்த்தர் உங்கள் மத்தியில் நிற்க வைத்து உங்களுக்கு போதிக்க வைத்திருக்கிறார் என்றால் இது என்னுடைய படிப்பினால் வந்த திறமை அல்ல, அவர் கொடுத்த கிருபையினால வந்த ஆசீர்வாதங்களினால என் நிலைமை மாறி இருக்கிறது, என் சூழ்நிலை மாறி இருக்கிறது, என் வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார். இயேசு. இயேசுவை சொல்லுங்க, இயேசுவை சொல்லுங்க. தீவிரம் காட்டுங்க. தீவிரம் போதாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வாகனம் எடுக்கும்போது கண்டிப்பா அதுல வசனம் இருப்பதாக. ஆமென். குடும்பத்தில் உள்ள பெயர்கள் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் முக்கியம் இல்லை, வசனங்கள் இருப்பதாக. வசனங்களை மற்றவர்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எந்த மனுஷன் இந்த பூமியில நிறைய புஸ்தகம் இருக்கிறது, நிறைய புஸ்தகம் இருக்கிறது. எந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தை எழுத்தும் எவனோடும் பேசுகிறது இல்லை. எவனோடும் பேச வல்லமை உள்ள ஒரு வார்த்தை உண்டானால் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேருக்கு புரியுது? அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அது பேசும், அது பேசும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பதில் தேவைப்படும் போது, இந்த காரியத்தை செய்யவா வேண்டாமா ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது வேதத்தை திறந்து வாசித்து பாருங்க. உங்களுக்கான தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டே உங்களோடு கூட பேசாமல் இருந்தால் பின்னே வந்து என்கிட்ட கேளுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு புரியும். நான் தேடினேன், அவரை நான் கண்டடைந்தேன் என்று அனுபவத்தில் சொல்லுவீர்கள். நாங்க அனுபவித்து சொல்லுகிறோம், கற்றுக்கொண்டதிலிருந்து சொல்லல, அனுபவிச்சு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. இயேசு ஜீவனோடு இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு தேவை. தீவிரமாய் மாறணும். நிறைய விஷயத்துல அசதியாய் இருக்கிறார்கள். எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? புதிய ஏற்பாட்டு சபையில இருக்கிறோம். விசுவாசியாய் மாறுகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கல, அது ஆரம்ப ஸ்டேஜ் தான். பக்தனாய் மாறுகிறதை கர்த்தர் எதிர்பார்க்கல, அது ஆரம்ப ஸ்டேஜ் தான். அடுத்த ஸ்டேஜ் நீங்க சீசனாய் மாறணும். ஹல்லேலூயா. சீசனாய் மாறணும். என்னாலெல்லாம் இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லாதுங்க. என்ன முழு நேர சீசனா இருக்கிறேன்னா அதிகமா செய்வேன், அதிகமா ஜனங்களிடத்துல சொல்லுவேன். பகுதி நேரமாய் இருக்கிற நீங்கள் கொஞ்சமாகிலும் செய்யணும்.
அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு அப்போ உங்க ஞாபகம் வந்துச்சு. ஆனா உங்கள்கிட்ட கேட்க மறந்து போச்சு. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துட்டு அதனால கேட்கிறேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ ஒரு ஒயிட் சாரி கட்டின அம்மா பேக்கையும் போட்டுட்டு வேக வேகமா எங்களை நோக்கி வந்து, அது கையில நிறைய துண்டு பிரதி இருந்து அதை எங்கள்கிட்ட தந்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஐயா, எங்க சபையில எனக்கு கொடுக்க சொல்லி தந்தாவ, எங்க கொண்டு கொடுக்குதுன்னு எனக்கு தெரியல, நீங்க கொடுத்துருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு போயிடுச்சு. அப்பந்தான் உங்க ஞாபகம் வந்து, நம்ம விசுவாசிகள்ட்டையும் கொடுத்து அனுப்பணும், இவங்க யார்கிட்டெல்லாம் கொடுத்தாங்களோ தெரியலையே அப்படின்னு ஞாபகம் வந்து, நீங்க அப்படி செய்யலல்ல. ஹல்லேலூயா. உண்மையாய் செய்யுங்க, நேசித்து செய்யுங்க. பேதுருவே, என்னை நேசிக்கிறாயா, அன்பு கூறுகிறாயா? நேசித்தால், அன்பு கூர்ந்தால், உங்களையும் என்னையும் இரட்சித்த தேவனுக்கென்று ஏதாகிலும் நீங்க செய்வீர்கள், ஏதாகிலும் நீங்க செய்வீர்கள். ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய காரியம் ஊழியம் செய்கிறதுல மாத்திரமல்ல, எல்லாவற்றிலையும் ஒரு தீவிரம் வருவதாக. ஆமென். எல்லாவற்றிலையும், ஜெபத்தில், ஊழியம் செய்கிறதுல, ஆராதனைகளில், வேத வாசிப்பில், உபவாசத்தில், ஆமென், போராடுகிறதுல, எல்லாவற்றிலையும் உங்களுக்குள்ளாய் ஒரு தீவிரம் வருவதாக. இன்னும் சொல்ல போனா, தேவனுக்கென்று செய்கிற காரியம் இருக்கு, உங்களுக்கு நீ செய்கிற காரியமும் இருக்கிறது. ஆமென். ஆமா, தேவனுக்கென்று செய்கிற காரியம் அதுல தீவிரம், உங்களுக்கு நீ செய்கிற காரியம் அதுல ஒரு தீவிரம். சில ஆட்கள் அவருக்கு செய்கிறதிலையும் குறைபட்டவர்களாய், உங்களுக்கு செய்கிறதிலையும் நீங்க குறைபட்டவர்களாகவே நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்க எடுத்து வாசிங்க யோசுவா 18:2. யோசுவா 18:2. இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, 12 கோத்திரத்துல 7 கோத்திரம். ஆமா, பாதி பேருக்கு மேல இப்படிதான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தேவன் கொடுத்தாச்சு தேசத்தை. அடிமையா இருந்தவனுக்கு தேசத்தையே கொடுக்க சித்தமாய் இருக்கிறவர் தான் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா. எத்தனை பேருக்கு புரியுது? அடிமையா இருக்கிறான், வாழ தேசம்னு சொல்லிக்க ஒரு தேசமும் இல்லை, வீடுன்னு சொல்லக்கு சொந்த வீடு இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் தேசத்தையே கொடுத்தாராம். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பெரிய காரியத்தை உங்களுக்கு கொடுப்பார், பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார், பெரிய காரியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கிறேன். அப்ப அடிமையா இருந்த இவனுக்கு தேசங்களை கொடுத்தார், தேசத்தையே கொடுத்தார். இப்போ எல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயிச்சாச்சு, சுதந்திரிச்சாச்சு. பொதுவா இருக்கு, கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இஸ்ரவேல் தேசமா மாறிற்று. இப்போ கோத்திரங்கள் எல்லாம் தனக்கென்று ஒரு பகுதியை பங்கிட்டு கொள்ளணும். கொஞ்சம் பேர் பங்கிட்டாங்க, 7 பேர் பங்கிடல. யோசுவா போய் சொல்லுகிறான், எதுவரையிலும் அசதியா இருப்பீர்கள், உங்க பங்கை நீங்க வாங்கக்கு எதுவரைக்கும் அசதியா இருப்பீர்கள், உங்க பங்கை வேலி அடிக்க எதுவரையிலும் அசதியா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீ ஒரு பங்கு இருக்கிறது, தேவனிடத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய உங்களுடைய பங்கு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாகிய உங்களுடைய பங்கு ஒன்று இருக்கிறது. நீங்க அந்த பங்கை பெற்றுக்கொள்ள அசதியா இருக்கிறீர்கள், சோர்வா இருக்கிறீர்கள். நான் சொல்லுகிற உங்க வாழ்க்கையெல்லாம் அசாதாரணமாய் மாறுவதாக, சாதாரணமாய் வாழுகிற உங்க வாழ்க்கை அசாதாரணமாய் மாறுவதாக. உங்க பங்கை நீங்க பெற்றுக்கொள்ள, உங்க பங்கை நீங்க அனுபவிக்க அசதியா இருக்கிறீர்கள்.
விசுவாசிகளுக்கு என்று சொல்லி ஒரு அதிகாரம் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த சபையில இப்பொழுது இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்ல வார்த்தைகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க தகுதிக்கு மிஞ்சி, உங்க சூழ்நிலைகளுக்கு மிஞ்சி பெரிய பெரிய காரியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருப்பார். ஆமாவா இல்லையா? சின்ன காரியத்தை கர்த்தர் வாக்கு பண்ணல, பெரும் பெரும் காரியத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுதான் உண்மை. என்னைக்கு சுதந்திரிப்பீங்க? என்னைக்கு பங்கிட்டு என்னுடையது என்று சொல்லி நீங்க அனுபவிப்பீங்க? ஆண்டவர் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், சுதந்திரிக்கிறது உங்களுடைய கடமை. ஆண்டவர் வாக்கு பண்ணினார், புறப்பட்டு போக வேண்டியது உங்களுடைய வேலை. போராட வேண்டியது, யுத்தம் செய்ய வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது, ஜெயித்த பிறகு பங்கிட்டு கொள்ள வேண்டியது, இதெல்லாம் உங்களுடைய வேலை. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேருக்கு புரியல. நான் விளங்குற மாதிரி சொல்றேன். கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை அவர்களுக்கும் கொடுத்தார், நமக்கும் கொடுத்தார். கொடுத்துட்டு அவர் வந்து செய்ய மாட்டார், நீங்க தான் புறப்பட்டு போகணும். உங்க வாக்கு தத்தத்திற்கு நேராக நீங்க தான் புறப்படணும், நீங்க தான் ஆயத்தப்படணும். ஆண்டவர் சொன்னது இது, ஆனா என் நிலைமை இதுவா? நோ. ஆண்டவர் வாக்கு பண்ணினது இந்த ஆசீர்வாதம், ஆனா நான் இருக்கிறது இந்த தரித்திரமா? நோ. நீங்க தான் புறப்படணும், நீங்க தான் பிரயாசப்படணும். வாக்குத்தத்தம் ஏன் நிறைவேறல? சிலருக்கு அந்த பக்கம் யோசனையே இல்லை. என்ன வாக்குத்தத்தம் போன வருஷம்னா பைபிள் அப்படியே தேடுவாங்க, எங்கேயும் சொருகி வச்சேன் காணல. சங்கீதத்தில் இருக்குமா, வெளிப்படுத்தல இருக்குமா, இல்ல டைரியில இருந்து? ஆமா, டைரியில இருந்து. பாத்தீங்களா? டைரியில வச்சோம். ஏன்னா போன வருஷம் வாக்குத்தத்தம், இந்த வருஷம் வாக்குத்தத்தம் தான் இங்க எங்கேயோ சொருகி வச்சோம். போன வருஷம் அங்க இருக்கு. சரி, இருக்கிறது எங்கேயாவது இருந்துட்டு போட்டோம். என்ன வாக்குத்தத்தம்? அது 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 தா 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 போச்சு, மனசுல இல்ல, அசதி. இப்ப நான் சொல்லும் போது சிலர் அப்படியே புரட்டி பாக்குறீங்க, நானும் எங்கேயோ வச்சேன் காணையில அப்படின்னு தேடுங்க. அசதி. ஏன் ஜெபத்துல போராடல? இந்த வாக்குத்தத்தம் ஏன் என் வாழ்க்கையில நிறைவேறல? கர்த்தர் என்னையும் சேர்த்து தான் கேட்கிறார். யாருக்கும் சாதாரணமான நம்மை, சாதாரணமான நிலையில இருக்கிற நமக்கு சாதாரணமான வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கல. ஆனாலும் நம்ம சாதாரண நிலையில இருக்கிறோம். காரணம் என்ன? நாம பங்கிட்டு கொள்ளல, கிடக்குது அப்படியே. சுதந்திரிக்கணும்ல. யோசுவா வந்து திட்டுறான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க சுதந்திரத்தை எப்ப பங்கிட்டு கொள்ளுவீங்க? புறப்பட்டு போங்க, பங்கிட்டு என்கிட்ட வாங்க. மத்த எல்லா கோத்திரமும் பங்கிட்டாச்சு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பைய பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம், நாளானைக்கு பார்க்கலாம். ஒரு மாடு வளர்க்குறவங்க கூட பிடிச்சதுல இருந்து, மாடை பிடிச்சிட்டு தொழுவத்தில் கட்டுனதுல இருந்து, அதை பராமரிக்கிறதுல, அதை பாதுகாக்கிறதுல தீவிரம் காட்டுவாங்க. அதுக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும், எவ்வளோ புல் போடணும், எவ்வளோ புண்ணாக்கு போடணும், எவ்வளோ தண்ணி வைக்கணும், எப்படி எத்தனை நாளைக்கு ஒருக்கா குளிப்பாட்டணும், சுத்தப்படுத்தணும், வெளியே கொண்டுட்டு போகணும், எல்லாம் கரெக்டாக தீவிரமாக இருந்தாதான் அது ஏற்ற வேளையில் நீங்கள் நினைச்சதை விட அதிகமாக பால் கொடுக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இல்லைன்னா கொடுக்காது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்துட்டார். நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள தெரிகிறது, ஆனா நிறைவேற்றி கொள்ள தெரியல நிறைய பேருக்கு. ஆண்டவர் மோசேனுடைய கரத்துல இருந்த கோலையே அதிகாரப்படுத்தி கொடுத்தார். ஆமாவா இல்லையா? ஆமா. இந்த கோலை நீ கீழே போடு, பாம்பாய் மாறும். இப்போ பாம்பாய் மாறின கோலினுடைய அந்த பாம்பினுடைய வாழைப்படி மறுபடியும் கோலா மாறிடும். இந்த கோலை உன் கையில் எடுத்து கொண்டு போ, இது மூலம் அநேக அற்புதங்களை நீ செய்வாய். ஹல்லேலூயா. இந்த கையில பிடிச்சிட்டு போ, இது மூலமா பெரிய பெரிய காரியத்தை அதை செய்ய போகிறார். இப்போ செங்கடல் பக்கத்துல வந்து நிக்கிறா, ஜனங்கள் எல்லாம் கத்துறாங்க, கதறாங்க. பின்னாடி பார்வன் வாரா, முன்னாடி செங்கடல். அங்க ஓடவா, இங்க ஓடவா, என்ன செய்ய? வசமா எல்லாம் மாட்டிக்கிட்டோம், பிரச்சனை பெருசாயிற்று. ஹல்லேலூயா. குழம்புறாங்க.
ஆண்டவர் சொல்றா, மோசே நீ என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்ன? உன் கையில என்ன இருக்கு? கோலை வச்சு செங்கடலை 2ஆய் பிளந்து விடு. அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நீ செய்கிறத நீ தான் செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை மாத்திரம் தரல, அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாய் ஆமென். ரட்சிப்பை மாத்திரம் ஆண்டவர் கொடுக்கல, அபிஷேகத்தை மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கல. ரட்சிப்பை தந்தார், அபிஷேகத்தை தந்தார், வாக்குத்தத்தங்களை தந்தார். ஏன் உங்களால சுதந்திரிக்க முடியல? நீங்க இன்னும் புறப்பட்டே போகல, அந்த விசுவாசத்திற்குள்ள வரல, அந்த ஜெபத்துல போராடல, அசதியா இருக்கிறீங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. தேசத்தை குறித்த ஜாக்கிரதை, சபை குறித்த ஜாக்கிரதை, உங்களுடைய வாக்குத்தத்தத்தை குறித்தெல்லாம் ஜாக்கிரதை, நீங்க கேட்கிற வசனங்கள் உபதேசத்தை குறித்தெல்லாம் ஒரு ஜாக்கிரதையா இருப்பீர்களானால் நல்லது. அது 30, 60, 100 பலன் கொடுக்கும். இல்லாவிட்டால் வலி அருகே விதைக்கப்பட்ட விதையெல்லாம், கற்பாறையில விழுந்த விதையெல்லாம் சீக்கிரமாய் பிசாசு வந்து பொறுக்கிட்டு போயிடுவான், ஒன்றுமில்லாம போயிடும். ஜாக்கிரதை. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஏன் இந்த வார்த்தை எல்லாம் நிறைவேறல? நான் சுதந்திரிக்கணும். ஹல்லேலூயா. ஆமா. தன்னை தனிமைப்படுத்தி கொண்ட யாக்கோபு போராடுகிறான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். என்ன நீங்க ஆசீர்வதிக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கணும். உங்க ஆசீர்வாதம் என் மேல வரணும். வந்துச்சா வரலையா? ஒருவனை தேசமாகவே கர்த்தர் மாற்றினார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். நிறைய பேர் தரித்திரத்திலே இருந்து பழகிட்டு, இன்னைக்கு ஜெபத்துல நடக்காதது நாளைக்கு நடக்க போகிறது. போன மாசம் நான் நல்லா ஜெபித்தேன், ஆனா ஒன்னும் நடக்கல, ஆனா இந்த மாசம் நடக்க போகிறது. தீவிரமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொன்னதற்கு மாறாக எதுவும் நடந்தது உண்டோ? நடக்குமோ? நடக்க அதிகாரம் உண்டோ? கிடையாதே. ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு நல் வார்த்தையை சொல்லி இருக்கிறார், ஆனால் அதற்கு புறம்பாக எதுவும் நடக்க முடியுமோ? நடக்க கூடுமோ? அப்ப நடக்கிறது என்றால் நான் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து அசதியா இருக்கிறேன். யோசுவா சொல்லுகிறேன், எது வரைக்கும் அசதியா இருப்பீங்க? தேசத்தை பங்கிட்டு கொள்ள அவனுக்கு பழகி போச்சு. இங்கேயே கிடப்போம், இப்ப என்ன பிறகு பார்ப்போம் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. நாம இருக்கிற வீட்டுல கொஞ்சம் அசதியா இருந்தா எறும்பும் கரையானும் வலையானும் நம்மளை சிறையாக்கும். ஆக்குமா? ஆக்காதா? ஆமா. அந்த எறும்புக்கு இருக்கிற வேகம், விவேகம், அந்த ஸ்பீடு எல்லாம் நம்மள்ட்ட இல்லை. நான் சில நேரம் என் வீட்டு வளாகத்தில் பார்ப்பேன், அப்படியே எறும்புகள் நடமாடின மாதிரி இருக்கும். அவசரத்தில் நம்ம புறப்பட்டு போயிடுவோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு மண்ணை தோண்டி எடுத்து வெளியே வச்சிருக்கும். அப்போவாச்சும் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அதுக்கு அடுத்த நாள் ஒரு கிளாஸ் நிறைய மண் எடுத்து வெளியே வச்சிருக்கோம். நான் தொட்டு கொடுத்து வாங்கினதெல்லாம், நான் பணம் செலவழித்து பண்ணினதெல்லாம் அது அழகாக தோண்டி வெளியே கொண்டு வைக்குது. அதுக்கு வீடு கட்டிட்டு இருக்கு. தீவிரம். நம்ம வீடு காரியம் எல்லாமே நாம தீவிரம். ஒவ்வொரு காரியத்திலையும் தீவிரம் காட்டுகிறோம். அதனால வீட்டில் இருக்க முடிகிறது. நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தத்தை குறித்து எவ்வளவு நாளைக்கு நம்ம அசதியா இருப்போம். உங்க அழைப்பு விசேஷமானது, உங்க வாக்குத்தத்தங்கள் விசேஷமானது, உங்க அபிஷேகம் எல்லாம் விசேஷமானது. உங்களோடு கூட இருக்கிறவர் விசேஷமானவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. ஒரு நாள் கூட வாக்குத்தத்தத்தை குறித்து அசதியா இருக்காதுங்க. போராடுங்க. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கு? இன்னைக்கு ஒரு குறிப்பு எழுதுங்க. இத்தனை நாளைக்குள்ளாக என் தேவனிடத்துல நான் போராடி என் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி வாங்கி கொள்ளுவேன். எத்தனை நாள் போட முடியுமோ போட்டுக்கோங்க. ஆனா யாக்கோபு ஒரு நைட்டு முழுவதும் போராடி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான். ஹல்லேலூயா. தனி மனிதனாயிருந்தான்.
வெறுங்கையாய் போனான், கோளும் கையுமாய் போனான். தேசமாய் மாற்றினார், மிகவும் பெருக பண்ணினார். ஆசீர்வாதமாய் நீங்க இருக்க வேண்டும் என்கிறது அது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. அது தேவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரு நல்ல விஷயம். அதுதான் இன்றளவும் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஒரு தேவ மனுஷன் இவனமாய் சொன்னார், தினந்தோறும் காலையில் எழும்பி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிற 50 வாக்குத்தத்தத்தை நான் சொல்லுவேன். ஆமென். அதுவும் எப்படி சொல்லுவேன், இதெல்லாம் என்னுடையது, எனக்காக தேவன் எழுதி வைத்தது, இதிலெல்லாம் என்னுடைய பங்கு இருக்கு, இதிலெல்லாம் எனக்கு உரிமை இருக்கு, இதிலெல்லாம் பரலோகம் எனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறது. நாம டெய்லி காலையில் எந்திரிச்சு எனக்கு யார் இருக்கா, எனக்கு என்னது இருக்கு, இப்படியே அழுமுஞ்சாக அழுகையோடும் புலம்பலோடும் நாம் ஒவ்வொரு நாளையும் சந்திக்கிறோம். ஆனா அவர் எழும்பி சொல்லுவார், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுவார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு தந்திருக்கிற அந்த 10 வாக்குத்தத்தத்தை ஆகிலும் உரிமையாக்கி கொள்ளுங்க, சொந்தமாக்கி கொள்ளுங்க, சுதந்தரிக்கிறதுல நீங்க தீவிரம் காட்டுங்க. இப்படி இருக்காதுங்க. சுதந்தரிக்கிறது என்னைக்கு எல்லா விஷயத்திலையும் ஒரு தீவிரம் வருவதாக அசதியா இருக்காதுங்க. அதாவது பவுல் ஒரு காரியத்தை சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, ரோமர் 15:32, ரோமர் 12:32. சாரி 15:32. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல சபைக்கு நிருபத்தை எழுதும்போது பவுல் சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுவது போல. நான் எப்படி போராடுகிறேனோ உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க அதை பார்த்திருப்பீங்க. நான் ஜெபத்தில் எப்படி போராடுகிறேன் அதை நீங்க ஞாபகப்படுத்துங்க. அதே போலதான் நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நான் அதை உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு ஆண்டவர் வேதத்தில் ஞாபகப்படுத்துகிறார். அப்போ முப்பிதாக்களும் அப்போஸ்தலர்களும் ஒரு போராடி இருக்கிறார்கள். விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, நன்மைகளுக்காக, சுதந்திரிக்கிற காரியத்தில், ஊழிய காரியத்தில் ஒரு போராட்டம். அதை எல்லா பரிசுத்தவான்களும் செய்திருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள், உங்க சாதாரணமான ஜெபம் உங்களுக்கு மாறுவதாக. அல்லேலூயா. சாதாரணமான நிலையில ஜெபிக்கிற ஜெபத்தில் இருந்து நீங்க வெளியே வந்து அசாதாரணமா ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க. ஒரு காரியத்தை டார்கெட் பண்ணி, அதாவது ஒரு வாசகம் விவரணமா சொல்லுகிறது, சிங்கம் காட்டுக ராஜா தான், ஆனா அந்த சிங்கம் 2 மானை துரத்தினால் அதால வெற்றி பெறவே முடியாது. ஆனா சிங்கம் பலம் உள்ளதா, 1 மானை துரத்தினால் மான் தோக்கும், சிங்கம் வெற்றி பெறும். 2 மானை துரத்தினால் சிங்கம் தோக்கும், மான் வெற்றி பெறும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரே டார்கெட், இந்த வருஷம் என் வாக்கு தத்தத்தை நான் சுதந்திரிக்கிற வருடமாயிருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா. பல காரியத்தை இலக்காக வைக்க வேண்டாம். ஒரே இலக்கு, என் தரிசனம் நிறைவேறுவதாக, என் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக. அதுதான் தேவனுடைய ஏக்கம். உங்க பெற்றோருக்கும் உங்களை குறித்து ஒரு ஏக்கம் உண்டு. என் பிள்ளை ஒரு வீடு கட்டிராதா, என் பிள்ளை படிச்சு பெரிய ஆளா வந்துடாதா, இது பெற்றோர்களுடைய ஏக்கம். அதே ஏக்கத்தோடு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தை அதே ஏக்கத்தோடு தான் தந்திருக்கிறார். இந்த அபிஷேகத்துல என் பிள்ளை அனலாகிறாதா? அல்லேலூயா.
அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில ஆணலாயிருங்க. ஆவி அவர் கொடுக்கிற ஆணல் எங்க இருந்து வரும்? அது உங்க கையில தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்தை அவர் கற்றுத் தருகிறார். அதில் அவிவிசுவாசம் வராதபடி பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. தாய் தகப்பனால பணம் செலவழிக்க முடியும், நல்ல காலேஜில் சேர்க்க முடியும். நீங்க தான் போராடணும். எவ்வளவு முடியுமோ நீங்க தான். எல்லா பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு நல்ல எண்ணம். என் பிள்ளை நல்ல வேலையில போயிடணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். அதே எண்ணத்தோடு அதிலேயும் மேலான சிந்தையோடும் எண்ணத்தோடு தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இவ்வளோ வேதாகமத்தில் தேடி வாசியுங்கள். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனுக்கு என்று சொல்லி சொல்லாமல் அத்தனையும் உங்களுக்காக எனக்காக சொல்லி இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. எனக்காக அவ்வளோ சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையின்படி எல்லாம் நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்களோ அசதியா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமா. ஒரு பையனுக்கு ஒரு தகப்பன் 1 ஏக்கர் இடத்தை எழுதி கொடுத்தார். கேட்குறீங்களா? முடிக்க போறேன். 1 ஏக்கர் இடத்தை எழுதி கொடுத்தார். இது நீ பத்திரம் போட்டுக்கோ, பட்டா போட்டுக்கோ, வேலி பண்ணிக்கோ அப்படின்ட்டு. இவன் எழுதி வாங்கினா, அதோட விட்டுட்டான். 15 வருஷமா அந்த பக்கமே போகலை. எல்க கல்ல கிடக்குதா, அடையாளங்கள் இருக்கிறதா, எதுவுமே பார்க்கல. 15 வருஷம். 15 வருஷம் கழிச்சு போனா இடம் கொஞ்சோண்டு இருக்கு. இவனுக்கு ஒரே ஷாக்கிங். என்னடா 1 ஏக்கர் தந்தாரு, 1 ஏக்கரை பத்திரம் போட்டோம். நீங்க பத்திரம் போட்டீங்க, ஆனா பட்டா போடல. ஹல்லேலூயா. அடுத்தவன் எல்லாம் 1 ஏக்கர் அப்படின்னு சொல்லி அவன் பட்டா போட்டுட்டான். இவன் இடம் அங்கிட்டு போயிட்டு, கட்டிடமும் கட்டியாச்சு. இப்ப யார்கிட்ட போய் கேட்க? இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். அசதி. உரிமை இருக்கிறது, சொத்து இருக்கிறது, பத்திரம் இருக்கிறது, பட்டா போடல, தீர்வு கட்டல, வேலி அடைக்கல, பராமரிக்கல, எல்கைகளை சரி பார்க்கல. அந்த உன்னதமான தேவன் எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதமாகிய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். சபை திட்டத்திலையும் பின்தங்கி இருக்கிறோம். உங்களுக்குரிய வாக்குத்தத்தத்திலையும் சோர்ந்து போயிருக்கிறோம். மாற்றங்கள் வருவதாக பவுல் சொல்லுகிறார். ஜெபங்களில் நான் போராடுகிறது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராடுங்க. போராடினால் வெற்றி உண்டு, போராடினால் ஜெயம் உண்டு. நான் அப்படியே இருக்கிறோம், அசதியா இருக்கிறோம், சோர்வா இருக்கிறோம், சோம்பலா இருக்கிறோம் அப்படின்னா ஒன்றையும் சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஹல்லேலூயா. சுதந்திரிப்பீர்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். சோம்பலா இருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. சோர்வா இருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. எழும்பி பிரகாசியுங்கள், ஒளி வந்தது. எல்லாரும் முழங்கால் படியிட்டு. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருக்கு கனம் உண்டாகட்டும். ஆண்டவருக்கு முன்பதாக சொல்லுங்க, ஆண்டவரே நான் அசதியா இருந்துட்டேன். சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, இந்தியாவின் மேல தேவனுக்கு இருக்கிற திட்டத்தை குறித்து எனக்கு எந்த அக்கறையும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, எந்த புரிதலும் இல்லை. நான் அசதியா இருந்துட்டேன். இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஜெபத்தில் அசதியா இருந்தீங்களா? உங்களுக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் தரிசனத்தில் அசதியா இருந்தீங்களா? ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபிங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை சாதாரணமான நமக்கு தந்திருக்கிறார். உங்களை நேசித்து இது நிறைவேறுகிறதே கர்த்தருடைய சித்தம். நீங்க அசதியா இருக்காதுங்க. ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல போராடுங்க. ஏன் தரிசனம் நிறைவேறல? ஏன் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல? ஏன் என்னால் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல, பங்கிட்டு கொள்ள முடியல, பிரித்து கொள்ள முடியல? ஹல்லேலூயா. யோசுவா சொல்லுகிறான்,
7 கோத்திரங்கள் பங்கிட்டு கொள்ளல. எதுவரைக்கும் வசதியாயிருப்பீர்கள்? கர்த்தர் உங்களுக்கு தானே கொடுத்தார். கர்த்தர் கொடுத்த தேசத்தை குறித்து ஏன் இப்படி அசதியா இருக்கிறீர்கள்? ஏன் இதுவரையிலும் பங்கிட்டு கொள்ளல? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி கோபப்படுகிறான். ஹல்லேலூயா. நீ பங்கிட்டு கொள்ளுவாய், நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய், நீ வேலி அடிப்பாய், நீ சுதந்தரிப்பாய், நீ அனுபவிப்பாய். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆமென் நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ரீகாபா ஷண்டாலா. அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் எத்தனையோ விஷயத்துல அசதியா இருந்துட்டேன், தயவாய் மன்னிங்க. எத்தனையோ காரியத்துல அசதியா இருந்துட்டேன், கிருபையாய் மன்னிங்க. ஒரு விசை கூட எங்களை இந்த வார்த்தையை கொண்டு பேசி நீங்க நன்றி செலுத்துகிறோம். பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்ததற்காய் நன்றி தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் இந்த மாதத்திலேயே நாங்கள் சுதந்தரிக்க கிருபை தாரும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.